யூனிகார்ன் BS6ல வந்து சர்வீஸ் பீரியட் 3000ல பண்ணலாமா 4000ல பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. கம்பெனி மேனுவலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு சர்வீஸ் வந்து 750லையும், செகண்ட் சர்வீஸ் வந்து 5500லையும், தேர்ட் சர்வீஸ் வந்து 11500லையும் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டு 3 சர்வீஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து எவ்ரி 6000 கிலோமீட்டருக்கும் ஒரு தடவை சர்வீஸ் வர மாதிரி மேனுவலில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அது ரெக்கமெண்டான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுற மெக்கானிக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு 4000 கிலோமீட்டருக்கு விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த 4000 கிலோமீட்டரில் யாருக்கு சர்வீஸ் வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு வந்து ஹைவேஸில் தான் ப்ரோ நான் அதிகமாக பைக்கை ஓட்டுறேன், எனக்கு சிட்டிக்குள்ளேயும் பொல்யூஷன் அதிகமாக இருக்கிற இடத்துலையும் நான் மெயின்டைன் பண்ணுறது கிடையாது, ஹைவேல தான் அதிகமாக ஓடுது, அதே மாதிரி அடிக்கடி இன்ஜினை வந்து ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுற மாதிரி எனக்கு சுச்சுவேஷன் கிடையாது அப்படின்ற ஆளுங்க எல்லாருமே 4000ல் விட்டுருங்க. அப்படி இல்லை நான் அடிக்கடி சிக்னல்லையும் பொல்யூஷன்லையும் இப்போ அடிக்கடி ஸ்டாப் பண்ணுறேன் எடுக்கிறேன் இந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா 3000 கிலோமீட்டர்லேயே சர்வீஸ் விட்டுலாம். நம்ம இந்த சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா டஸ்ட்டு அதிகமாக இன்டேக் எடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஆயில் வந்து சீக்கிரமாகவே டீக்ரேட் ஆயிரும். டீக்ரேட் ஆகுது அப்படின்னா இன்ஜின் வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, ஆனால் அதோட லூப்ரிகேஷன் குவாலிட்டி வந்து கம்மியாயிரும். நீங்கள் உங்களோட பைக்குக்கு எவ்வளோ கிலோமீட்டரில் இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க, எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்க.